துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? துலாம் அப்படின்னாவே என்ன தெரியுமா? அன்புனா கால்ல கூட விழுந்துருவாங்க. தொப்புன்னு. பகைன்னு வந்தா ஒதுங்கி போயிடுவாங்க. சூப்பரான ஆளுங்க. தீராத பிரச்சனையா இருந்தாலும் கூட சரி, நொடி பொழுதுல தீர்த்து வச்சுருவாங்க. நீதி, நேர்மை இத 2யும் பேஸ் பண்ணி தான் வாழ்க்கைய நடத்தணும்னு விரும்பக்கூடியவங்க. என்னுடைய குணநலம்ங்கிறதே எல்லார்ட்டயுமே தன்மையா பழகக்கூடியவங்க. மத்தவங்களுடைய கஷ்டத்த பார்த்தா தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க. ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. துளி கூட ஈகோ இல்லாதவங்க. அகம்பாவம், ஆணவம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. எவ்ளோ உயர்ந்த உள்ளம் பாருங்களேன். இப்ப சொன்ன ஒவ்வொரு குணாதிசயங்கள்ல ஒரு குணாதிசயம் இருந்தா கூட அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்படி ஒட்டு மொத்தமா எல்லா குணாதிசயங்களும் ஒருத்தர்கிட்டே இருந்தா அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த நல்லவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. சதா நேரமும் பிக்கல் புடுங்கல்ல வாழ்க்கை. ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து அடுக்கடுக்கா வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இவங்க அந்த பாசத்துக்கு அடிமைப்படுறதுனால, யார் மனசையும் நோகாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுனால, எல்லாருக்குமே இவங்கன்னா ஒரு கேவலம். இத இல்லன்னு மறுக்க முடியுமா? அட இவங்க தானா அப்படின்ற ஒரு இளக்காரமும் எல்லார் மத்தியிலும் இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆமாம்மா நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் துலாம் நினைக்கிறது, நான் கடவுளை நம்புறேன். தெய்வம் மட்டும்தான் எனக்கு ஒரு துணை. ஸோ கண்டிப்பா என்ன இதே கஷ்டத்துல கடவுள் வச்சிருக்காது. நான் நாளைக்கு நல்லா இருப்பேன். இப்படி யோசிச்சு அன்றாட வாழ்க்கையை உருட்ட பழக்கப்பட்டவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருவீங்க. தனிமரமாக நிற்கக்கூடிய துலாம் ராசிக்கு மே மாதம் 31க்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய உங்க வாழ்க்கையை பெருசா பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய 8 பிரச்சனை 100% உண்மைங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களா ஒரு சில விஷயங்கள் இருக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நல்லதுன்னு சொல்றேன்லம்மா, நிஜமா அது எங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எப்படி திடீர்னு என் வாழ்க்கையில அதிசயம் நடக்க போகுது, எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? காரணம் 3 கிரகங்களுடைய சேர்க்கை. அதாவது யோகம் தான். என்ன யோகம் தெரியுமா? திரிகிரக ராஜயோகம். அதுவும் புதன் பகவானுடைய வீட்டுல இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மிதுன ராசியில இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த 50 வருஷம் கழிச்சு திரும்ப மிதுன ராசியில இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது அதிர்ஷ்டத்தை முழுவதுமா துலாம் ராசிகளுக்கு தூக்கி கொடுக்க போகுது. இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது ஒரு மாதிரி தெம்பு இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்படி யார் அந்த 3 பேரு? மிதுனராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு. அவர் யாரு? நவகிரகனுடைய இளவரசன். அவர் கூட குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், நவகிரனுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவதன் காரணமா இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளை, மகத்தான வெற்றிகளை, நல்ல நிதி நன்மைகளை கொடுக்க போகுது. ஸோ இந்த சேர்க்கையினால உங்களுக்கு நல்லது நடக்க தான் போகுது. அதை நான் இல்லைன்னு சொல்ல, அதை நான் பின்னாடி சொல்றேன். ஆனா உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பிரச்சனை இருக்கு இல்லையா? அது என்னன்னு முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ துலாம் ராசி நல்ல பேச்சு சௌகரியம், நுண்ணறிவு, தன்னை தேடி வந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம், தூக்கி கொடுக்கறதுல வல்லவர்கள், வள்ளல்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன ஒளிய போகுதுன்னா, இது வரைக்கும் பல விஷயங்கள்ல இருந்து உங்களை ஒதுக்கி வச்சவங்க, நீங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில இருந்து இப்போ மாற்றம் வருது. உங்களை ஒதுக்கி வச்சவங்களாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்ககிட்ட உதவி கேட்டு கெஞ்சி நிக்க போறாங்க. உங்க இருட்டில் கூடிய வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீ எங்க போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும். 2வது பிரச்சனை பண பிரச்சனை. வராதுன்னு நினைச்ச பணம் கூட கைக்கு வரக்கூடிய அளவுக்கு தனம் தானியம் விருத்தி ஆகுது. 3வது பிரச்சனை எல்லார்கிட்டையும் மனக்கசப்பு. குறிப்பா தந்தை கிட்ட
தந்தையாருடன் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குது. தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருது. 4வது பிரச்சனை. குடும்பத்துல பிரச்சனை. குடும்பத்துல குடும்பத்தாரை விட்டு கூட பிரிஞ்சிருப்பீங்க. வேலை நிமித்தமாவோ, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சிருந்தவங்க, இப்போ ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கணவன், மனைவி பிரிஞ்சிருந்தா, இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லம்மா, கணவர விட்டு பிரிஞ்சுட்டோம். ஒய்ஃப விட்டு பிரிஞ்சுட்டோம். டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி சொல்றவங்க கூட திரும்பவும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா 5வது பிரச்சனை. எவனே தெரியாத நான் எதிர்ப்பு தான் நிப்பான். யாருன்னே தெரியாத நான் எல்லாரும் எதிரியா நிக்கிறாங்க. தெரிஞ்சவன், தெரியாதவன் எல்லாருமே நமக்கு எதிராவே வேலை பார்க்கக்கூடிய இந்த நேரம், இந்த காலம், அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது. உங்களை எதிரியா நினைச்சவங்கெல்லாம் அடங்கி போவாங்க. உங்ககிட்ட அடைக்கலம் கேட்டு வந்து நிப்பாங்க. அடுத்ததா 6வது பிரச்சனை. துலாம் ராசிக்காரங்க ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல சொந்தமா தொழில வந்து பெருசா வளர்ச்சி இல்லாம கீழே இருக்கீங்க. எதை தொட்டாலும் நஷ்டமா போகுது. அதே போல சொந்தமா வீடு வாசல் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. அதே போல இது வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலையும் நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. இதை அடுத்து 7வது பிரச்சனை. துலாம் ராசி உங்களுக்கோ ஆண்களாக இருங்க, பெண்களாக இருங்க, இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ தள்ளி போய்கிட்டே இருந்த திருமணம் சுபகாரியங்கள் கைகூடி வரப்போகுது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல வரன் அமைய போகுது. அதே போல புதுசா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது 2த்தையும் செய்யறதுக்கான கடன் தொகை எங்கேயாவது கேட்டிருந்தாக்க அந்த கடனும் கிடைக்கும். இல்ல வீடு சம்மந்தமா, இல்ல ஏதாவது ஒரு சொத்துக்கள் சம்மந்தமா வழக்குகள் இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா மாறும். இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா 8வது பிரச்சனை. ஆரோக்கிய பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் உடல்ல இருந்துட்டே இருக்கிறது. கை கால் வலிக்கிறது, தலை வலிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா வலியும் இத்தனை நாளா அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. சோர்வா இருந்திருப்பீங்க. இனி சோர்வு நீங்கி உற்சாகமா இருக்க போறீங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்க போகுது. உடைய தோற்ற பொழிவு கூட போகுது. தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்கி கையில பணம் பொருள போகுது. வருங்காலத்துக்காக சேமிக்கூடிய அளவுக்கு பணம் கையில பொருள போகுது. குடும்பத்திலுமே கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேச போறீங்க. சொத்து சேர்க்கை இருக்குது. எதிர்பாராத வகையில பணவரவு இருக்குது. பல பேர் துலாம் ராசி சேர்ந்தவங்க நகை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க. செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு இருந்து வந்த கடினமான நிலை மாறுது. இது மட்டுமா? வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்தா கூட அந்த பிள்ளை பேரு கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் வந்து சேரும். வட்டிக்கு வாங்கி கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தவங்க அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியங்கள் எல்லாம் முதல் முயற்சியிலே வெற்றியை கொடுக்கும். வண்டி வாகன வசதிகள் பிறகுது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. இப்படி சகல விதங்கள்லுமே உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 3 பேருடைய சேர்க்கைன்னு. சூரியன், புதன், குரு. பா இதுல ஒருத்தங்க நமக்கு வலுவா இருந்தா கூட சூரிய பகவான் உங்களுக்கு வலுவா இருந்தா அரசாங்க காரியம், அதிகாரம் மிக்க தோரணை, நினைச்சது எல்லாமே ஒரு மாதிரி அரசியல் இருக்கிறவங்களாம் சரி, இல்ல நீங்க வந்து ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, இல்ல அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த துறைகளா இருந்தாலும் சரி, அதிகாரமா நீங்க தான் இருப்பீங்க. உங்களுக்கு கீழே தான் எப்பேற்பட்ட தலைமையுமே இயங்கும். இவருடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவரு உங்களுக்கு சாதகம். அவரு கூட புதன். புத்தி வந்துட்டா போதும். எங்க தூந்து எங்க வேணா வந்துடலாம். இல்லையா? இவரும் உங்களுக்கு அமைப்பு சூப்பரா இருக்காரு. குரு ஒட்டு மொத்தமா மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துக்கும் வழி கொடுக்கறது இவர்தான். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, சொத்து, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இவர் பார்த்துப்பார். அப்போ இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேர்றப்போ எந்த அளவுக்கு பலமான வளம் உங்களுக்கு கூடுங்கிறத புரிஞ்சுக்கிச்சா? ஸோ இதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு திடீர் நிதி நன்மைகளை இந்த யோகம் கொடுக்கும். தொழில்ல நல்ல லாபத்தை பெறுவீங்க. எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதிநிலை வலுவா இருக்கும். குடும்பத்துல வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் சரி அமைதிக்கும் சரி குறையே இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது.
அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சுப நிகழ்ச்சிகள் அதிகமா பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வீட்லயுமே அடுத்தது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமணம், சீமந்தம், காதுகுத்து, பால் காய்ச்சறது இப்படி. அதே மாரி புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா, இந்த காலகட்டத்துல தொடங்கினா நல்ல வெற்றி கிடைக்கும். அதே மாரி உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில மாட்டியிருக்கு. சொந்த பந்தக்கிட்ட கொடுத்தோ, நட்பு கிட்ட கொடுத்தோ, இல்ல ஏதோ தொழில்ல போட்டோ மாட்டிட்டு இருந்தா கூட அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வருமானத்துல உயர்வு, வாழ்க்கையில முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ, பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த காலத்துல உயர் அதிகாரிங்க முழு ஆதரவை கொடுப்பாங்க. அதே போல ஏற்கனவே ஏதாவது தொழில்லயோ, இல்ல ஏதாவது பங்குச் சந்தையிலயோ முதலீடு பண்ணி வச்சிருந்தா, பணம் உங்களுக்கு பணத்தை பல மடங்கு பெருக்கிக் கொடுக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை, பந்தயம், லாட்டரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதோட சிறப்பான விஷயமா உங்களுக்கு நடக்கிறது, அந்த பிரச்சனைகள் தீர்ற மாதிரியே அடுத்தடுத்து என்ன நல்லது நடக்கும்னா, குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கு, பணவரவு திருப்திகரமா இருக்கும், விவாதங்கள் குறையும், வழக்கு சாதகம் முடியும், புதுசா நகை வாங்குவீங்க, பிள்ளையோட இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுது, உறவுக்காரங்க தேடி வருவாங்க, புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வருது, பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்கள்ல வேலைக்காக போவாங்க, தாய் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் மாதிரி தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தாண்டி பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எல்லாவற்றிலுமே வெற்றி உண்டு. புரியுதுங்களா? அடுத்ததா அரசு சார்புல விருது கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கன்னித்துறையில இருக்கவங்களுக்கு அயல்நாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை, இந்த திருகிருக யோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் துலாம் ராசி கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்கள மாரி உயர்வுக்கு போகக்கூடியவங்களும், உங்கள மாரி அதிர்ஷ்டசாலியுமே யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நீங்களே கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியும், மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போறீங்க. அடடா! கேட்கவே ரொம்ப திருப்தியா இருக்குமா? ஸோ, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் துலாம் ராசிகளுக்கு சிறப்பை கொடுத்திருக்கா? இந்த சிறப்பு உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னாக்க, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்ததா சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்ய மனதைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகமாகும், உடல் வலிமையும் கூடும், மனமும் உறுதிப்படும், எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் இல்லையா? அடுத்ததான் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இதோட மஞ்சள் நிற கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக குரு பகவானுக்கு படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க கோடி புண்ணியங்களும் உங்க பக்கம் திரும்பும். கூடான கூடிய நன்மைகளாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேல அனுதினமும் சூரிய பகவானை துலாம் ராசி வழிபாடு செய்யும். கண்கண்ட தெய்வமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு துலாம் ராசிக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை நிரந்தரமா கொடுக்கும். தவறாம இந்த 3 தெய்வங்களையும் வழிபாடு செய்ய 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 உங்களை எதிர்க்கிறதுக்கு அந்த தெய்வமே நினைச்சா கூட சரி முடியாத அளவுக்கு நிலைத்த வளர்ச்சி, நிலைத்த பெயர் புகழை பெற்று நீண்ட ஆயுள் பலத்தோட வளமா வாழ போறீங்க. உங்க நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். வாழ்த்துக்கள். தெய்வங்கள் துணை.